சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மணிமாறா, வா மகேந்திரா, வா கருங்கொள்ளே. உன்னைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். என்னையா? உன்னை பாராட்டி பாராட்டு பத்திரம் வழங்கலாம் என்றுதான். தாங்கள் எதற்காக என்னை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? என்ன கருங்கொள்ளி இப்படி கேட்கிறாய்? சில விஷயங்களை பெண்களால் தான் சாதிக்க முடியும். இளம்வழுதி மலர்கொடி விஷயத்தில் இனி நீங்கள் தலையிட வேண்டாம். அதை என்னிடத்தில் விட்டுவிடுங்கள். இளம்வழுதி மலர்கொடிக்கு இடையில் விரிசலை உருவாக்கி அவர்கள் இருவரையும் நான் பிரிக்கிறேன் என்று என்னிடத்தில் சூளுரைத்து அதை நிறைவேற்றியும் காட்டிவிட்டாயே. அதற்காகத்தான் உனக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க நினைத்தேன். என்ன மணிமாறா, நீ கூறுவதை பார்த்தால் கருங்குழலியை பாராட்டுவது போல் தெரியவில்லையே, கேலி செய்வது போல் அல்லவா தெரிகிறது. அதில் உங்களுக்கு சந்தேகம் வேறு இருக்கிறதா? அண்ணன் என்னை கேலித்தான் செய்கிறார். கேலி செய்யாமல் வேறு என்ன செய்வது? இளம்வழுதி மலர்கொடி விஷயத்தில் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன் என்றாயே. ஆனால் நீ எதையுமே சாதிக்கவில்லையே. அவர்களின் உறவு சுமூகமாகத்தானே போய்கொண்டிருக்கிறது. நீ எடுத்த எந்த நடவடிக்கைகளாலும் அவர்கள் பாதிக்கப்படவில்லையே. மணிமாறன் கூறுவதில் உண்மை இருக்கிறது கருங்குழலி. நம் பாண்டிய மன்னர் இப்போது இளம்வழுதி மலர்கொடி இருவரையும் கொற்கைக்கு அனுப்ப இருக்கிறார். அவர்கள் இருவரும் கொற்கைக்கு போய்விட்டால் அவர்களின் இடையே எல்லாம் சுமூகமாகிவிடும். தனிமை அவர்கள் இருவருக்கும் இடையில் இருக்கும் ஒரு சில பிரச்சனைகளை, சந்தேகங்களை கூட அடியோடு நீக்கிவிடும். அதன் பிறகு இளம்வழுதி மலர்கொடி இருவருக்குள்ளும் ஒரு அந்யோன்யம் ஏற்பட்டுவிடும். அதற்கு பின்னால் அவர்கள் இருவரையும் நம்மால் பிரிக்கவே முடியாது. ஏன் மணிமாறா, இளம்வழுதி மலர்கொடி இருவரையும் கொற்கைக்கு போக விடாமல் தடுத்து விடலாமா? எப்படி தடுக்க முடியும்? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன் அண்ணா? கொற்கைக்கு போகும் இளவரசர் மலர்கொடியுடன் தளபதி செழியனும் தானே போகிறார். ஆமாம், அதனால் நமக்கு என்ன பயன் இருக்கிறது கருங்கொள்ளி? இல்லை அண்ணா, அவர்கள் இருவருடன் தளபதி செழியனும் கொற்கைக்கு போவதை வைத்து எனக்கு ஒரு புது மாதிரியான யோசனை தோன்றி இருக்கிறது. அதற்காகத்தான் கேட்டேன். கருங்குழலி, தளபதி செழியனை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய்? அதை இப்பொழுதே சொன்னால் சுவாரஸ்யம் போய்விடும். அண்ணா, இளம்வழுதி மலர்கொடி விஷயத்தில் உன்னால் என்ன செய்ய முடியும் என்று என்னை கேட்டீர்கள் அல்லவா? என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த முறை நான் நிரூபித்து காட்டுகிறேன். மகேந்திரா, என்ன மணிமாறா? சிறு வயதிலிருந்து இந்த வயது வரை எத்தனையோ வருடங்களாக என் தங்கையோடு நான் பழகி வருகிறேன். ஆனால் இன்னும் கூட இவளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதனால் தான் மணிமாறா, பெண்களுடன் வாழ்ந்து பார்த்த நம் பெரியவர்கள் கடலின் ஆழத்தை கூட கண்டுபிடித்து விடலாம், ஆனால் பெண்ணின் மனதில் என்ன உள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். நான் அதற்காக சொல்லவில்லை. ஒரு சகோதரனாய் கருங்கொள்ளியின் உள்ளத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ காதலனாய் அவளோடு பழகி இருக்கிறாய். நீயாவது அவளை புரிந்து கொண்டு இருக்கிறாயா? மணிமாறா, கருங்குழலி எதையும் வெளிப்படையாக கூற மாட்டாள். மனதிற்குள்ளேயே திட்டத்தை தீட்டிக் கொண்டிருப்பாள். ஆனால் நிச்சயமாக மணிமாறா, கருங்குழலி ஏதாவது ஒன்றை செய்வாள். அதை மட்டும் உறுதியாக சொல்வேன். நான் வருகிறேன். என்னால் நம்பவே முடியவில்லை பஞ்சவன்மா தேவி. நம் கொற்கை முத்துக்களிலா கலப்படம் செய்கிறார்கள்? ஆமாம் அம்மா, நான் கூட கேள்விப்பட்டேன். அந்த கலப்படக்காரர்கள் தயாரிக்கும் முத்துக்கள் அசல் முத்துக்கள் போலவே இருக்கின்றனவாம். அசல் முத்துக்களுக்கும் போலி முத்துக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சாதாரண மக்களால் கண்டுபிடிக்கவே முடியாதாம். ஆமாம், கலைவாணி சொல்வது உண்மைதான் அண்ணியாரே. அசலுக்கும் போலிக்கும் உள்ள வித்தியாசத்தை சிறு முத்து வியாபாரிகளால் கூட கண்டுபிடிக்க முடிவதில்லையாம். முத்துக்களின் குணநலன்கள் பற்றி தெரிந்தவர்களும் பெரிய முத்து வியாபாரிகளால் மட்டும்தான் அவற்றை கண்டுபிடிக்க முடியுமாம். நீ சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம் பாண்டிய நாட்டிலா இப்படிப்பட்ட கலப்பட வியாபாரிகள் இருக்கிறார்கள்? என்ன செய்வது அண்ணியாரே? தீயவர்கள் எல்லா இடங்களிலும் ஊடுருவ வேண்டும் என்றுதானே நினைக்கிறார்கள். வியாபாரிகளை மட்டும் அவர்கள் விட்டு வைப்பார்களா என்ன?
ஆனால் நம் செழியன் கொற்கைப்பட்டினத்திற்கு சென்று வணிகத்தில் புழங்கிக் கொண்டிருந்த அத்தனை முத்துக்களையும் நிபுணர்களை வைத்து சோதித்து விசாரணை நடத்திய பிறகு போலி முத்துக்களின் புழக்கம் குறைந்து விட்டதாக மன்னர் கூறினார். பிறகு எதற்காக பாண்டிய மன்னர் இப்போது இளவரசரை கொற்கைக்கு போகும்படி சொல்லியிருக்கிறார்? போலி வியாபாரிகளின் நடமாட்டம் குறைந்து விட்டதாகவும் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனையே மீண்டும் தலையெடுக்காமல் வேரோடு அதை களையவே மன்னர் இளம்வழுதியை கொற்கைக்கு போகும்படி பணித்திருக்கிறார். ஏன் பஞ்சவன்மா தேவி, நம் பாண்டிய நாட்டில் பெண்கள் மட்டுமே பங்கேற்று தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெறும் மங்கள நன்னாள் தீப விழா என்று ஆரம்பமாகிறது. இன்னும் 5 நாட்களில் மங்கள நன்னாள் தீப விழா ஆரம்பமாகிவிடும். வழக்கமாக அந்த விழாவை மூத்தவர்களாகிய நாம் தானே தலைமை ஏற்று நடத்துவோம். ஆமாம், ஒவ்வொரு ஆண்டும் அப்படித்தானே நாம் அந்த விழாவை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டு நாம் அந்த தலைமை பொறுப்பை கருங்குழலி, கலைவாணி போன்ற இளம் பெண்களிடம் தந்தால் என்ன? அண்ணியாரே, இளையவர்களுக்கு முதியவர்களாகிய நாம் தான் வழிவிட வேண்டும் என்பதால் இது நல்ல யோசனையாகத்தான் எனக்கு படுகின்றது. அப்படி என்றால் அதன் ஆரம்பமாக இந்த ஆண்டு மலர்கொடி அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளட்டும். மலர்கொடியா? அவளும் தானே இளம்வழுதியோடு கொற்கைக்கு போகிறாள். வேண்டுமென்றால் ஒன்று செய்யலாம். தாமரை இங்குதானே இருப்பாள். இந்த ஆண்டு நடைபெறும் மங்கள நன்னாள் தீப விழாவிற்கு தாமரையை தலைமை பொறுப்பு ஏற்கச் சொல்லலாம். மகாராணியரே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தாமரை இங்குதான் இருக்க போகிறாளா? அப்படியென்றால் தாங்கள் தாமரையை கொற்கைக்கு அனுப்பவில்லையா? இல்லையே, இளம்வழுதியும் மலர்கொடியும் கொற்கைக்கு செல்கிறார்கள். அவர்களுடன் செழியனும் செல்கிறான். தளபதி செழியன் கொற்கைக்கு செல்லும் பொழுது தாமரையும் செல்வதுதானே முறை? ஏன் அப்படி சொல்கிறாய்? ஆமாம், இத்தனை நாட்களாக பிரிந்திருந்த செழியனும் தாமரையும் இப்பொழுதுதான் ஒன்று சேர்ந்தார்கள். அவர்கள் இருவரையும் மீண்டும் பிரித்து வைப்பது என்ன நியாயம்? இளவரசரும் மலர்கொடியும் சேர்ந்துதானே கொற்கைக்கு போகிறார்கள். அதேபோல் செழியனையும் தாமரையையும் சேர்த்தே அனுப்புங்கள். கருங்குழலி, என்ன பேசுகிறோம் என்பதை தெரிந்துதான் பேசுகிறாயா? இளம்பழுதியும் மலர்கொடியும் திருமணமானவர்கள். அவர்கள் போவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் செழியனும் தாமரையும் அப்படியல்ல. அவர்கள் ஒன்றாக கொற்கையில் தங்குவது மிகவும் ஆபத்தானது. எனக்கும் அது நன்றாகவே தெரியும். கொற்கையில் பெண்களுக்கான அந்த புறத்தில் தாமரை தங்க போகிறாள். துணைக்கு நிறைய பணிப்பெண்கள் அங்கு இருக்கிறார்கள். செழியன் தளபதிக்கான பிரத்யேக மாளிகையில் தங்க போகிறார். அவருக்கும் துணைக்கு நிறைய காவலர்கள் அங்கு இருக்கிறார்கள். பிறகென்ன குழப்பம்? ஆமாம்மா, எனக்கு செழியனை பற்றியும் நன்றாக தெரியும், தாமரையை பற்றியும் நன்றாக தெரியும். அவர்கள் இருவருமே மிகவும் கண்ணியமானவர்கள். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த செழியனும் தாமரையும் மனம் விட்டு பேசுவதற்கு அவர்களின் கொற்கை பயணம் ஒரு துணையாக இருக்கும். அதற்கு நாம் ஏன் தடை போட வேண்டும்? கொற்கைக்கு போகும் செழியனுடன் தாமரையையும் அனுப்பி வைப்பதுதான் சரி என்று எனக்கு படுகிறது. அதற்கில்லை கலைவாணி. அண்ணியாரே, எனக்கும் கருங்குழலியும் கலைவாணியும் சொல்வதுதான் சரி என்று தோன்றுகிறது. செழியன் தாமரை இருவருமே பக்குவமானவர்கள். அவர்கள் காதலின் பலமும் பக்குவமும் தான் பல இன்னல்களை கடந்து இன்று அவர்களை ஒன்று சேர்த்திருக்கிறது. அதை நாம் தாழ்வாக நினைக்க வேண்டாம். இளம்வழுதி மலர்கொடி செழியனுடன் தாமரையையும் அனுப்பும்படி நான் மன்னரை கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயம் அவர் இதற்கு தடை சொல்ல மாட்டார். சரி, வாருங்கள் போகலாம். கருங்குழலி, நீ நினைத்ததை சாதித்து விட்டாய். கிள்ளிவளவா, சேரநாட்டு மன்னன் சேரலாதர் இங்கு வருவதை பற்றி நான் உன்னிடம் கருத்தை கேட்டபோது நீங்களே ஏற்றுக்கொண்ட பிறகு நான் தடை சொல்வேனா என்றாய். அது எனக்கு பெரும் மன நிம்மதியை தந்தது. இருந்தாலும் ஏன், என்ன தயக்கம் தந்தையே? முன்பு சேரமன்னர் இங்கு வந்திருந்த பொழுது சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடந்து விட்டன. உனது தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளில் குறுக்கிட்டு உன் மனதில் ஒரு பகையுணர்ச்சியை அவர் ஏற்படுத்தி விட்டார். அதையெல்லாம்
இப்பொழுது எதற்கு சொல்கிறீர்கள் தந்தையே? சில கசப்பான உணர்வுகள் நமக்கே தெரியாமல் நம் மனதில் புதைந்திருக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்மை மீறி அவை வெளிப்பட்டு விடும். அப்படி மனதில் ஏதேனும் சங்கடம் இருந்தால் அதை தூர வீசிவிட வேண்டும். சேர மன்னரிடம் இயல்பாக பேசி பழக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் விருப்பம் நிச்சயம் நிறைவேறும் தந்தையே. இப்போது நான் எல்லாவற்றிலிருந்தும் விலகிவிட்டேன். நீங்கள் எனக்கு சொல்லிய அறிவுரைகள் கல்மேல் எழுதப்பட்ட எழுத்தாக என் நெஞ்சத்தில் பதிந்திருக்கின்றன. இனி நான் அதிலிருந்து ஒருபோதும் மாற மாட்டேன். ஆஹா, கிள்ளிவளவா, இப்போதுதான் என் மனம் நிம்மதியடைந்தது. அமைச்சரே மன்னவா, இம்முறை இங்கு வரும் சேர மன்னர் தனது குடும்பத்தினருடன் வருவதால் சோழ நாட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இல்லாவிட்டாலும் அவரது மனைவிக்கும் மகளுக்கும் நிச்சயம் இருக்கும். அதனால் பூம்புகாரை சுற்றி பார்த்த பிறகு நமது நாட்டில் உள்ள முக்கியமான நகரங்களுக்கு அழைத்து சென்று காண்பிக்க வேண்டும். ஆம், அப்படி செல்வதானால் அடுத்து செல்ல வேண்டிய முக்கியமான நகரம் எது? உறையூர் தானே சோழ நாட்டின் தலைநகரமாக விளங்கிய நகரம். அதனால் அவர்களை அவசியம் அடுத்து உறையூருக்குத்தான் அழைத்துச் செல்ல வேண்டும். ஆஹா, என் மனதில் இருந்த கருத்தை அப்படியே சொல்லிவிட்டீர்கள். நாம் சேர மன்னரின் குடும்பத்தினரை அடுத்தது அங்குதான் அழைத்து செல்ல வேண்டும். மாமன்னருக்கு வணக்கம். வணக்கம் மன்னவா. பார்த்திபா, நான் இப்பொழுது உன்னை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன். நீயே வந்து விட்டாய். மன்னரின் ஆணையை நிறைவேற்ற காத்திருக்கிறேன். சொல்லுங்கள் மன்னவா. இப்போது நீ எங்கிருந்து வருகிறாய்? முதலில் அதை சொல். சேர மன்னர் வரும்போது கோட்டையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் கோட்டை தளபதியை உடன் அழைத்துச் சென்று அவரோடு கலந்து பேசி எங்கெங்கு என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்பதை பகிர்ந்து கொண்டேன். கோட்டை தளபதி யாரும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு அவ்விதமே செய்வதாக கூறினார். ஆம் மன்னவா, தளபதியார் சொல்லும் ஒவ்வொரு கருத்தும் மிகவும் பொருத்தமாக இருந்தது. அவர் சொன்ன பிறகுதான் அடடா, இது எப்படி நமக்கு தெரியாமல் போய்விட்டது என்று நினைக்க தோன்றியது. பார்த்திபனிடம் உள்ள திறமைகளை நன்கு அறிந்துதான் செடியன் அவனை தளபதியாக தேர்ந்தெடுத்தான். பார்த்திபனும் அதற்கேற்ப ஒவ்வொன்றையும் செய்கிறான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆக இங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து விட்டாய். இனி சேர மன்னர் இங்கு வரும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆம் மன்னவா. அவர் வந்து பார்த்து வியக்கும் அளவிற்கு எல்லாவற்றையும் செய்து விட்டாய். ஆம் மன்னவா. ஆனால் சேர மன்னர் இங்கு வரும்போது நீ இங்கு இருக்க முடியாது. நான் உனக்கு வேறொரு பணியை தரப்போகிறேன். மன்னவா. ஏன் இந்த திகைப்பு? நான் உனக்கு தரப்போகும் பணியும் பாதுகாப்பு பணிதான். பூம்புகாரில் எந்த பகுதியில் பாதுகாப்பு குறைவாக இருக்கிறது என்று கூறுங்கள் மன்னவா. அதை உடனே சரி செய்ய காத்திருக்கிறேன். நீ செய்த பாதுகாப்பில் குறை இருக்க முடியுமா? பிறகென்ன மன்னவா? நீ அடுத்ததாக பாதுகாப்பு பணியை தொடர வேண்டிய இடம் உறையூர். சேரமன்னர் இங்கு வருவதற்கு முன்னால் நீ உறையூர் சென்று அங்கும் இதே போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மன்னவா, சேர மன்னர் இங்கு வரும்போது நானே அவர்களுக்கு துணையாக இருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றீர்களே, அதை நான் எப்படி செய்ய வேண்டும், எந்தெந்த வகையில் பாதுகாப்பு தர வேண்டும் என்று யோசித்திருக்கிறேன் மன்னவா. அதற்கென்ன, கோட்டை தளபதியிடம் அவையெல்லாம் சொல்லிவிட்டால் அவர் அதை சிறப்பாக செய்து விடுவார். நான் சொல்வது சரிதானே? அது என் கடமை அல்லவா மன்னவா? தளபதியார் பாண்டிய இளவரசரை மீட்டு வரும் நேரத்தில் வழியெங்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து உங்கள் பாராட்டை பெற்றேன் அல்லவா? இப்போது தளபதியாரின் ஆலோசனையை பெற்று அவர் இங்கு இல்லை என்ற குறையே இல்லாமல் பார்த்துக் கொள்வேன். இருந்தாலும் முன்பு அவருக்கு பக்கத்தில் இருந்து செய்ய முடியாத பணியை இப்பொழுது உடனிருந்து நிறைவேற்ற வேண்டும். சேர நாட்டில் மறைந்து வாழ்ந்து செய்த செயல்களால் அவருக்கு மனவருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்கு பிராயச்சித்தமாக சேவை செய்து சேர மன்னரை திருப்திப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் பார்த்திபா. எதற்காக உறையூர் பாதுகாப்பிற்கு உன்னை அனுப்புவதென்று தீர்மானித்தேன் என்பதை நீ புரிந்து கொள். பூம்புகாரை சேரமன்னர் தம் மனைவியுடன் மகளுடன் சுற்றி பார்த்த பின் அடுத்தபடியாக செல்லப்போகும் இடம் உறையூர்தான். அந்த உறையூருக்கு சென்று அங்கிருந்து புறப்பட்டு சேர நாட்டிற்கு செல்லும் பொழுதுதான் நீ அனுப்பிய வீரர்கள் மாற்றப்பட்டு வேறு ஆட்கள் இளம்பழுதியோடு இணைந்தார்கள். அந்த உறையூர் ஏரியில்தான் உன்னால் அனுப்பப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டு பிணமாக மிதந்தார்கள். அதனால் இப்போது நீ செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் எது தெரியுமா? நீ உறையூர் சென்று அன்று சில தவறுகள் நடக்க காரணமாக இருந்த அந்த கோட்டையை வலிமையுள்ளதாக மாற்றுவதுதான். அதனால் நீ உடனே உறையூர் செல்ல வேண்டும்.
இது என் ஆணை. தங்கள் ஆணைப்படியே செய்கிறேன் மன்னவா. உத்தரவு தாருங்கள். ஆம், நீ சென்று பார்த்திபன் சொல்லிவிட்டு சென்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை உடனே செய். ஆணை மன்னவா. கிள்ளிவளவா, பார்த்திபனுக்கு என்னவாயிற்று? எப்பொழுது நான் ஆணையிட்டாலும் எந்த கேள்வியும் கேட்காமல் ஏற்றுக்கொள்பவன் இன்று ஏன் இப்படி தயங்கி நிற்கிறான்? எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. பார்த்திபன் என்னோடு நகர சோதனைக்கு வரும் நாட்களில் எல்லாம் அவர் என்னை பற்றியும் தன்னை பற்றியும் பேசியதை விட தங்களை பற்றித்தான் அதிகம் பேசுவார். மாமன்னரிடம் பணிபுரிவது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் என்று அடிக்கடி சொல்லும் பார்த்திபன், மாமன்னர் ஆணையிட்டால் என் ஆவியையும் அவர் காலடியில் சமர்ப்பிப்பேன் என்பார். அப்படிப்பட்டவர் ஏன் இப்படி தடுமாறினார் என்பது எனக்கு புரியவில்லை தந்தையே. மன்னவா, எனக்கு தோன்றிய கருத்தை நான் தங்களிடம் கூறலாமா? சேர நாட்டில் சிறிது காலம் குணாளன் என்ற பெயரோடு மறைந்து வாழ்ந்தான் அல்லவா இந்த பார்த்திபன்? சேர மன்னரின் நம்பிக்கையை பெறுவதற்கு அவரிடம் நெருங்கி பழகியிருப்பான். அதன் மூலம் அவரது மனைவி, மகள் அனைவரோடும் இயல்பாக பழகியிருப்பான். முதியவர்தானே என்று அவர்களும் அவனிடம் அன்பு காட்டியிருப்பார்கள். அதனால் அவர்கள் இங்கு வரும்பொழுது நான் தான் அந்த முதியவர் என்று தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு சேர ராணியாரையும் இளவரசியாரையும் வியக்க வைக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருந்திருப்பான். நல்ல காரியத்திற்குத்தான் வேடமிட்டான் என்றாலும் சேர மன்னரை ஏமாற்றி விட்டோம் என்ற தன்னிரக்கம் இருக்கும். அதற்காக அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவன் நினைத்திருப்பான். அதெல்லாம் நிறைவேறாமல் போய்விடுமோ என்ற ஆதங்கத்தில் தான் அவன் இப்படி பேசியிருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் இப்பொழுது பார்த்திபன் உறையூர் செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். பிறகு ஒரு நாள் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். செழியன் தாமரை திருமணம் நடக்க வேண்டாம். வெளிநாட்டு தூதுவரை பாதுகாப்பது என்பது மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. மனதளவில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்தால்தான் அப்பணியை செவ்வனே செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்து. இந்நிலையில் செழியனுக்கு தாமரையை திருமணம் செய்து வைப்பது என்பது நிச்சயம் அப்பணிக்கு இடையூறாக இருக்கும். நம் இளவரசரின் கவனம் முழுக்க அந்த தாமரையின் மீதுதான் இருக்கிறது. அது எனக்கு தெளிவாக தெரிகிறது. இனி நீ சற்று எச்சரிக்கையாகவே நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாளை உன் மனைவி ஸ்தானத்திற்கே பங்கம் வந்துவிடும். ஒரு சாதாரண விஷயத்தை ஏன் இத்தனை பூதாகரமாக்குகிறாய்? இதுதான் நீ கற்றுக்கொண்ட நாகரிகமா? தாமரையின் மனம் புண்படும்படி எத்தகைய பேச்சுக்களை பேசுகிறாய்? ஓ, இங்கிருந்து போய்விட. மலர்கொடி, என்ன மலர்கொடி, நாளை காலை கொற்கைக்கு புறப்பட வேண்டும் என்பது உன் நினைவில் இல்லையா? இப்படி ஆறாமற உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். பிரயாணத்திற்கு ஏற்பாடுகள் செய்யவில்லையா? பிரயாணத்திற்கு தேவையான ஆடை அணிகலன்களையும் பொருட்களையும் நான் ஏற்கனவே தயாராக எடுத்து வைத்து விட்டேன். மலர்கொடி, இது பனிக்காலம். கொற்கையில் குளிர் சற்று கடுமையாகவே இருக்கும். எதற்கும் என் குளிர்கால ஆடைகளையும் எடுத்து வைத்துவிட. ஏற்கனவே எடுத்து வைத்து விட்டேன். அங்கு இப்போது இருக்கும் சீர்தோஷ்ண நிலைக்கு தேவைப்படும் என்பதால் உடலின் வெப்பத்தன்மையை சீராக வைத்திருக்க உதவும் தைலங்கள், மருந்துகள் முதலியவற்றையும் எடுத்து வைத்து விட்டேன். இத்தனை முன்னேற்பாட்டோடு அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்ட உன்னிடம் கேட்கவே தேவையில்லை. என்னுடைய கவிதை சுவடிகளையும் எழுத்தாணி ஓலைகளையும் எடுத்து வைத்திருப்பாய். அவைகளையும் எடுத்து வைத்து விட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உனக்கு நினைவுபடுத்த நினைத்தேன், மறந்தே போய்விட்டது. பிரசித்தி பெற்ற நம் கொற்கை முத்துகளும் கொற்கை முத்துகளுடன் கலப்பதற்காக கயவர்கள் பயன்படுத்தும் போலி முத்துக்களும் அடங்கிய அந்த பெட்டகத்தை தானே நினைவுபடுத்த எண்ணினீர்கள்? கவலைப்படாதீர்கள், அதையும் நான் ஏற்கனவே எடுத்து வைத்து விட்டேன். உண்மையில் சொல்கிறேன் மலர்கொடி,
நீ என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறாய். உன்னை மனைவியாக அடைந்ததில் நான் மிகவும் பாக்கியசாலியாகிவிட்டேன்.